கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மையான காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் விசேஷித்தமான நாட்கள். அந்த நாட்களை நாம் கோட்டை விடக்கூடாது, தவற விடக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது, வீணாக்கக்கூடாது, நேரத்தை காலத்தை தவற விட்டுறக்கூடாது. இந்த நாளிலும் பெரிய காரியத்தை செய்வார். நன்மைகளை பார்க்க போறீங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 25:15. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்லாரு, நான் எப்போதும் உண்மை தான் நோக்கி பார்த்துட்டு இருக்கிறேன். என் கண்ணு என் தேவைகளுக்கெல்லாம் உண்மை நோக்கியே பார்த்து கொண்டு தான் இருக்கும். இது ஒரு பயங்கரமான வார்த்தை. நாம் அப்படி யாரும் அப்படி அதிகமாக ஆண்டவரை நோக்கி பார்க்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்து நம்ம மனிதர்களை தான் நோக்கி பார்ப்போம். ஆனால் ஜெபத்தில் தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அதான் சங்கீதம் 121:1-2 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நீராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்றார் 1ஆம் வசனத்தில். 2ஆம் வசனத்தில் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்றார். நான் கண்களை ஆண்டவர் நேரம் ஏறெடுப்பேன், எனக்கு பதில் வரும், உதவி வரும்னு சொல்லிட்டாரு. இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கணும். நம்ம தேவனை நோக்கி பார்க்கும்போது உதவி வருது. நேரடியாக வரலாம், மனுஷன் மூலம் வரலாம். உடனே கர்த்தர் ஒரு உதவி வருவதற்கான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணிடுவார். எவ்வளோ இக்கட்டு இருக்கலாம், எவ்வளோ நெருக்கம் இருக்கலாம், எவ்வளோ ஆபத்தான சூழ்நிலை இருக்கலாம். உடனே முழங்கால் பட்டு, ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு வழியை காட்டுங்க, எனக்கு ஒரு விடுதலை தாருங்கன்னு கேட்டால் உடனடியாக அதற்கென்று ஒரு சொல்யூஷன் உடனே அவர் கொடுப்பார். அதுதான் தேவன், அதுதான் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் அதை அப்படி நடைமுறைப்படுத்துங்க, அதை அப்படியே கடைப்பிடித்து பாருங்களேன். நீங்கள் பெரிய கருத்தை பார்ப்பீங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு பெரிய பதவி பொறுப்பு உங்களுக்கு இருக்கலாம். நிறைய பிரச்சனைகள் வரும், உங்களுக்கு எல்லாருக்குமே வரும். இந்த பூமியில் நம்ம வளர வளர பொறுப்புகள் அதிகம் ஆக பிரச்சனை அதிகம் ஆகும். அப்போ நம்மளுடைய சொந்த ஞானத்தினால எல்லாம் நம்ம சால்வ் பண்ண முடியாது. அதுக்கு ஜெபம் அவசியம், கர்த்தரை நோக்கி பார்க்கறது அவசியம். அந்த அனுபவம் நமக்கு இருக்குன்னா நம்ம அதிலிருந்தெல்லாம் விடுதலாக்கப்படும். உடனே ஆண்டவர் உதவி செய்வார். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். ஆமாண்டவரே, எங்களுடைய கண்கள் எப்போதும் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு நெருக்கடியான காலகட்டத்திலும், தேவை நேரத்திலும், பிரச்சனை நேரத்திலும் எங்கள் கண்கள் உம்மை தான் நோக்கி பார்க்கணும். நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பார்க்கணும். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீங்க. அதற்கு நன்றி. இப்பொழுதும் வியாதிப்பட்டவர்களை சுகமாக்குங்க, பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களை விடுதலையாக்குங்க, பிரிந்து வாழ்கிற குடும்பங்களை இணைங்க, கடன் பிரச்சனை விலகட்டும். குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு வேலையை கொடுங்க, சொந்த வீடுகளுக்கு வீட்டை கொடுங்க, தற்கொலை எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுங்க. இதை பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. கமெண்ட் செக்ஷனில் ஜப குறிப்புகள் அனுப்பி இருக்கிற ஒவ்வொருக்கும் நிச்சயமாகவே அந்த ஜப குறிப்பு ஆண்டு அங்கீகரித்து அற்புதம் செய்து சாட்சியில் எழுப்புங்க. அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.